நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பச்சிளம் ஆண் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் வேப்பமரத்தின் அடியில் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நரபலியா அல்லது கருகலைப்பு செய்து புதைக்கப்பட்டதா? விசாரணையில் தெரிய வந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சி அருகே வெள்ளாளப்பட்டி பகுதி அமைந்துள்ளது. இங்கு வீடு கட்டும் பணிக்காக மணல் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. காலையில் வழக்கம் போல் பணியாளர்கள் கட்டுமான பணிக்காக வந்துள்ளனர். அப்போது அங்கிருந்த மணலை அள்ளும்போது அதிர்ந்து போயினர். அந்த மணல் பகுதியில் பிறந்த குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் புதைக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உடனே இது குறித்து பேலுக்குறிச்சி காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியுள்ளனர். மகாலய அமாவாசை தினத்தை ஒட்டி நரபலி கொடுக்கப்பட்டதா அல்லது கருக்கலைப்பு செய்து புதைக்கப்பட்டதா என்ற அச்சத்தில் அப்பகுதி பொதுமக்கள் உறைந்து போய் உள்ளனர். போலீசார் அப்பகுதியில் உள்ள கோயில் ஒன்றின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அதில் 2 நபர்கள் நள்ளிரவு 2 மணி அளவில் அப்பகுதிக்குள் நுழைந்த காட்சிகள் பதிவாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர்.